ஜும்ஆவுடைய நாளில் இன்னொரு சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அந்த நாளில் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அது என்னிடத்துல வந்து அடையும் என்று சொன்னார்கள். நீங்க ஸலவாத்து சொன்னீங்கன்னா அது என்னிடத்துல வந்து சேரும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மரணித்ததற்கு பிறகு எப்படி உங்களிடத்துல வந்து அடையும் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்துல வானவர்கள் அதை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்த், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கென்று வானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பூமியிலே சுற்றி திரிபவர்கள். அந்த வானவர்கள் என்னிடத்துல செய்திகளை கொண்டு வருவார்கள், அது என்னிடத்துல வந்து அடையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த நாளில அதிகமாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும். இது மிக முக்கியமான நாள். இந்த நாள் அவங்களுக்கு போய் என்ன செய்து அடையுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நாளை வீணடித்து விடாமல் என் மீது நீங்கள் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்வதை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஸலவாத்து நம்ம சொல்றோமா, ஸலவாத்து கூறுறோமா, அதுல நம்ம எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்துல நானும் நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். சில பேருக்கு ஸலவாத்துனா என்னன்னே தெரியாம இருப்பாங்க. அது என்னங்க ஸலவாத்து, அந்த அளவுக்கு பலகீனமானவர்களும் நம்ம மக்கள்ல இருக்கதான் செய்யறாங்க. ஸலவாத்துனா என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஆர்டராக கட்டளையாக சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் தனது நபியின் மீது அருள் புரிகிறான், வானவர்கள் நபிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, இந்த நபிக்காக, இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆர்டராக கட்டளையாக சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து கூறுங்கள், சலாம் கூறுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப நுஸல்லி அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து கூறுவது என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற ஸலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு பதிலாக இதை சொன்னார்கள். இந்த ஸலவாத்தை தான் நம்ம ஒவ்வொருவரும் தொழுகையில, அத்தஹியாத்துல, தஷஹுதுல நம்ம ஓதுவோம். இந்த ஸலவாத்தை அதிகப்படுத்தணும். இந்த ஸலவாத்தை தொழுகையோட நிறுத்திவிடக் கூடாது. அவ்வப்போது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொன்னாலும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்று சொன்னாலும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது என்று சொன்னாலும் ஸலவாத்து தான். சிறப்பிற்குரிய ஸலவாத், ஏற்ற மிகுந்த ஸலவாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கற்றுத்தந்த ஸலவாத், இந்த முழுமையான ஸலவாத். இந்த ஸலவாத்தை நாம் அதிகமாக சொல்லணும். இப்படி நாம இந்த நாளில அதிகமாக சொல்றோமா சிந்திக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அஷ்ரா, எவர் ஒருவர் ஒரு தடவை என் மீது ஸலவாத்து கூறுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு 10 தடவைகள் அருள் புரிகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வின் மீது நம்ம ஸலவாத்து சொன்னா அல்லாஹ் ஒரு தடவை அருள் புரிகிறது இல்ல, 2 தடவை நமக்கு அருள் புரிவது கிடையாது, 10 தடவைகள் அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இந்த ஸலவாத்தை நம்ம இந்த ஜும்மாவுடைய நாள், சிறப்பிற்குரிய நாள், இந்த வணக்கத்தை நம்ம செய்யறோமா இல்லையா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எனவே ஸலவாத் என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது. அது எந்நேரமும் செய்யலாம். குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் இருக்குமேயானால், உண்மையான அன்பும் நேசமும் இருக்குமேயானால், உண்மையாகவே குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதிலே உண்மையாளர்களாக இருப்போமேயானால்,
இந்த ஜும்மாவுடைய நாள்ல அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து கூறணும். இந்த நிலையில் நாம் மாறணும். அன்பிற்குரியவர்களே, இப்படியே இந்த நாளில் துஆ செய்யக்கூடிய, ஸலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறக்கூடிய, இப்படியே வணக்கங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையிலேயே இந்த நாளை நாம் கழிக்கணும். எனவே இந்த நாள் மற்ற நாள் மாதிரி கிடையாது. இந்த நாள் மற்ற நாட்களை போன்று கிடையாது. இது மிக முக்கியமான நாள், சிறப்பு வாய்ந்த நாள். நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியாக இதை காட்டி தந்த மிக முக்கியமான நாள். இந்த நாளை வீணடித்து விடக்கூடாது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்களுடைய நாட்களை இப்படித்தான் வீணடித்தார்கள், நேரங்களை வீணடித்தார்கள். அதற்காகவே இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்தான். அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக அன்பிற்குரியவர்களே, ஜும்மாவுடைய நாளில் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் அமல்களை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்வதில் நாம் அதிகம் ஆசைப்பட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆன் அதிகமாக ஓதணும், சூரத்துல் கஹ்ஃப ஓதணும். இந்த நேரத்தில் சூரத்துல் கஹ்ஃப நிச்சயமாக ஓதணும், குர்ஆனை படிக்கணும், திக்ர்களை செய்யணும். சும்மா நேரங்களை கடத்தி விடக் கூடாது. ஏன்? இது சிறப்புக்குரிய நாள். இந்த நாளில் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அந்த அஜல் காலம் வந்துவிட்டால் நாமும் மரணித்து போய் உலகமும் அழிந்து விடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கலாம். அல்லாஹுக்கு தான் வெளிச்சம். எனவே அந்த அடிப்படையில் மறுமை நாளாக ஆகிவிடுமோ என்ற அச்சம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு இருக்கணும். அந்த வாரம் வரும்போது, வியாழக்கிழமை என்ற அந்த நாள் வரும்போதே, நாளைக்கு நம்ம உஷாரா இருக்கணும், நாளைக்கு நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும், அரட்டை ரங்கத்தில் ஈடுபடக்கூடாது, தூக்கத்தில் அதிகமான நேரங்களை கடத்திவிடக் கூடாது. நாளைக்கு மறுமை நாளை நினைவூட்டக்கூடிய மிக முக்கியமான நாள் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய நாள் ஆரம்பத்தில் ஃபஜ்ர் தொழுகையில் என்ன சூரா ஓதுவாங்க? சூரத்து சஜதா ஓதுவாங்க, சூரத்து தஹர் ஓதுவாங்க. காலையில் ஃபஜ்ர்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா சூராவையும் தஹரையும் வழக்கமாக ஓதுவார்கள். அந்த சூறாவுல இந்த ரெண்டு சூறாக்களும் எதை பற்றி சொல்லப்படுது? மறுமை நாளுடைய நிகழ்வுகளை தான் சொல்லப்படுது. நீங்க நல்லா படிங்க. சூரத்து சஜதாவையும் சூரத்து தஹர், சூரத்துல் இன்சான் என்று சொல்லக்கூடிய சூரத்து தஹர், ஹல்லதா அலல் இன்சான் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தையும், அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய சஜதா என்ற அத்தியாயத்தையும் படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க மறுமை சிந்தனைகள் தான், மறுமையினுடைய நிகழ்வுகள் தான், மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க சொல்றான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாரமும் ஃபஜ்ர்ல, ஜும்மாவுடைய நாள்ல சஹாபாக்களுக்கு இதை ஊட்டி நினைவூட்டி கொண்டு மறுமையினுடைய அச்சங்களை எடுத்து சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தினாங்க. அதை ஓதும் போதே, நாம இமாமுக்கு பின்னாடி ஓதும் போதே அதனுடைய பொருள் தெரியணும். குறிப்பிட்ட சில சூறாக்களுடைய பொருள்களை நம்ம அறிந்து கொள்ளணும். எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை மனப்பாடம் பண்றோம், ஆனா குர்ஆனுடைய விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம். எத்தனையோ முஸ்லிம்களுக்கு அடிப்படை சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஓத தெரியாம எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலன்னு சொன்னா தொழுகையே கூடாது. அவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூரா. இந்த சூறாவை கூட சரியான உச்சரிப்போட ஓத தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரி, அது மாதிரி ஓத தெரிந்து சில நிறைய மக்கள் பார்க்கிறோம், பொருள் தெரியாம இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பொருள்னு விளங்கல. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மொழிபெயர்ப்புகள் எந்த மொழியில உங்களுக்கு வேணும்? தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமா, உருதுல வேணுமா, ஹிந்தியில வேணுமா, மலையாளத்தில் எந்த மொழியில வேணும்? எல்லா மொழியிலும் இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கையில முன்னாடி இருக்குது. இன்னைக்கு கைக்குள்ள ஆண்ட்ராய்டு மொபைல வச்சிருக்கிறோம், தட்டி விட்டா பொருள் வந்துடும். அல்லாட்ட தப்பிக்க முடியாது, எனக்கு அரபு தெரியாது அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாட்ட நம்ம சொல்லவே முடியாது. அதனால் அன்பிற்குரியவர்களே, ஃபாத்திஹா சூராவுடைய பொருள்களை கட்டாயம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம தொழுகையில ஒரு ஈர்ப்பு இருக்கும், தொழுகையில ஒரு கவனம் இருக்கும், ஷைத்தானுடைய சிந்தனைக்கு நம்ம ஆளாக மாட்டோம், வேற திசைக்கு நம்ம திரும்ப மாட்டோம், அல்லாஹ்வுடைய பயம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன்? நம்ம தொழுகை யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வை முன்னோக்கி தொழுகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும் என்றால், அது மாதிரியான குறிப்பாக சின்ன சூறாக்கள், குறைந்தபட்சம் சின்ன சூறாக்களுடைய பொருள்களையாவது நம்ம படிக்கணும். படித்து
அதை உணர்ந்து நம்ம தொழணும். அப்படி தொழுதால் அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கும். எனவே தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஃபஜ்ர் தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக ஓதிய 2 சூறாக்கள் சூரத்து சஜதா, சூரத்து தஹர். இது 2 சூறாமே முழுக்க முழுக்க மறுமை சார்ந்த விஷயங்கள், சுவர்க்கத்தை பற்றியுள்ள விஷயங்கள், நரகத்தை பற்றியுள்ள விஷயங்கள் அவ்வளவு அழகாக சொல்லப்படுகின்றன. எனவே இதை நாம் படிக்க வேண்டும், பொருளை உணர வேண்டும். இந்த நாளினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கு நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன்.